ஆனந்தி, நீ போய் உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆனந்தி, டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? உடம்பு சரியாகிற வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? இல்ல, இவங்களுக்கு பரிமாறிட்டு வந்து உட்கார்றேன். ஏன் அவன் பரிமாறினா என்ன, நான் உனக்கு கூட்டி விட மாட்டேனா? நானே உனக்கு ஊட்டி விடுறேன். போய் உட்காரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, கால் தானே பிசங்கி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாமா, கால் தான் நல்லா பிசங்கி இருக்கு. ஆனா விழும்போது கைய வசம் இல்லாம ஊனிட்டான். அதான் கையிலயும் நல்ல வலி இருக்கு. அச்சச்சோ, நேத்து வரைக்கும் கையில பேண்ட் போட்டுக்கிட்டு தான் இருந்தா, இன்னைக்குதான் அதை கழட்டினா. கொஞ்சம் அசங்காம வச்சுக்கிட்டா தானே சரியாகும். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாப்பிடு. அன்பு அம்மா சமையல் பிரமாதமா இருக்கு. அத்தை கைப்பக்குவத்துல கசாயம் வச்சு கொடுத்தா கூட ருசியாத்தே இருக்கும். மாமா நீர் நான் பாக்குறேன். என்ன தவசி, இவ எதுக்கு வந்தாங்கிற மாதிரி பாக்குற? உள்ள வரலாமா இல்ல இப்படியே போயிடணுமா? உள்ள வாங்க. அன்பு, வாங்க. யார் அன்பு? நான் தான் அண்ணி. என்ன அண்ணி, வேண்டாத விருந்தாளிய பாக்குற மாதிரி நீங்களும் பாக்குறீங்க? சேச்சே, என்ன பவானி, நான் உன்னை விருந்தாளியா நினைச்சாதானே வேண்டாத விருந்தாளியா நினைக்க முடியும்? இது உன் வீடு. ஆமா, அண்ணன் வரல? இல்ல அண்ணி, அவருக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு, வர முடியல. நான் தான் துளசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வந்தேன். அவ என்னடானா அம்மானு கூப்பிடாம அங்கேயே நிக்கிறா. இது துளசியோட அம்மா, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பவானி. ஓ சரி சரி. பவானி, அது ஆனந்தியோட அக்கா கோகிலா. அது அவ வீட்டுக்காரரு சரவணன். தெரியுமே.
அவங்க சரவணனோட அம்மா அப்பா. வாங்கம்மா, வாங்க வாங்க. ஓ அப்படியா?